Hello everyone, welcome to MCBS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 6th மேக்ஸ் சாப்டர் 4 டேட்டா ஹேண்ட்லிங் அண்ட் பிரசன்டேஷன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 and 2 வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பார்த்தோம், டேலி மார்க் வந்து எப்படி வந்து டிரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இது என்னன்னு அர்த்தம், 5ன்னு அர்த்தம். அதே மாதிரி பார் கிராஃப் வந்து எப்படி டிரா பண்ணணும்னு பார்த்தோம். இந்த இருக்கிற கேப் வந்து எப்படி இருக்கணும், இதுக்குள்ள இருக்கிற கேப்பும் சேமா இருக்கணும். அதே மாதிரி இந்த யூனிட்குள்ள இருக்கிற கேப்பும் எப்படி இருக்கணும், சேமா தான் இருக்கணும். டிராயிங் பார் கிராஃப். இப்போ ஒரு பார் கிராஃப் வந்து எப்படி வந்து டிரா பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். In a previous example, Sri Nilesh prepared a frequency table representing the sweet preference of the students in his class. Let's try to prepare a bar graph to represent his data. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஸ்ரீ நிலேஷ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிளாஸ்ல வந்து யார் யாருக்கு என்னென்ன ஸ்வீட் வேணும் அப்படின்னு ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணாங்க. அந்த டேட்டா வச்சு நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு பார் கிராஃப் வந்து first we draw horizontal line and vertical line. On the horizontal line we will write the name of the each of the sweets equally spaced from which the bars will rise in accordance with their frequency, and on the vertical line we will write the frequencies representing the number of students. First நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு horizontal line ஒரு vertical line வந்து போடணும். இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெர்டிகல் லைன் சொல்லுவோம். ஹரிசாண்டல் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நேம் ஆஃப் த ஸ்வீட், என்னென்ன ஸ்வீட் இருக்கு, ஜிலேபி, குலாப் ஜாமுன், குஜியா அப்படின்னு சொல்லி ஸ்வீட்ஸோட நேம்ஸ் வந்து எழுதணும். அப்போ வெர்டிகல் லைன்ல நம்ம என்ன எழுதணும், நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஸ்வீட் வந்து லைக் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம வெர்டிகல் லைன்ல எழுதணும். 1 2 3 4 இங்க என்ன இருக்கு 13 இருக்கு. அப்போ 13 வரைக்கும் போடணும். We must choose a scale. That means we must decide how many students will be represented by the unit length of a bar so that it fits nicely on our paper. Here we will take 1 unit length to represent 1 students. 1 unit அப்படிங்கிறது எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது, 1 ஸ்டூடெண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ 1 யூனிட் ஈக்குவல் டு 1 ஸ்டூடெண்ட் தான் ரெப்ரசென்ட் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. இப்போ நமக்கு வந்து இங்க அப் டு 13 வரைக்கும் தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம், 1 2 3 up to 13 வரைக்கும் போடலாம். சப்போஸ் இங்க வந்து 130 இருந்துச்சு அப்படின்னா 1 2 3 4 up to 130 வரைக்கும் நமக்கு போடுறதுக்கு டைம் இருக்குமா, இருக்காது. அப்ப நம்ம என்ன செய்யணும், 10 10 போடணும். 10 20 அப்படின்னு போட்டு அந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், பார் கிராஃப் போடலாம். சப்போஸ் 1300 5000 அப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம், ஒரு யூனிட் வந்து 1000 நம்ம வந்து எடுத்துக்கலாம். Jalebi we therefore need to draw a bar having a height of 6 units. This is the frequency of sweet jalebi, and similarly for the other sweet we have to draw bars as high as their frequency. இப்ப நம்ம ஜிலேபின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஜிலேபி வந்து மொத்தம் எத்தனை நம்பர்ஸ் வந்து இருந்தது, ஜிலேபி அப்படிங்கிறது 6 வந்து இருந்தது. அப்போ நம்ம இங்க வந்து என்ன செஞ்சிருந்தோம், ஸ்வீட்டோட நேம் எழுதியிருந்தோம், இங்க வந்து நம்பர்ஸ் வந்து போட்டிருந்தோம். அப்போ 1 2 3 ஜிலேபின்னு எங்க இருக்கோ அங்க என்ன செய்யணும், அப் டு 6 வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், பார் வந்து டிரா பண்ணணும். குலாப் ஜாமுன் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்து அது எவ்வளவு இருக்கோ அந்த கவுண்ட் பண்ணி என்ன செய்யணும், ஒரு பாரும் வந்து நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார் கிராஃப் வந்து கிடைச்சிரும். Therefore get a bar graph as shown below. இந்த மாதிரி நம்ம டிரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பார் கிராஃப் வந்து நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் வந்து நம்ம எல்லாம் எழுதியிருக்கோம், ஜிலேபி ஸ்வீட்டோட நேம்ஸ் வந்து எழுதியிருக்கோம். வெர்டிகல்ல வந்து நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதியிருக்கோம். இது எல்லாமே எப்படிதான் இருக்கணும், யூனிட் வந்து சேமா தான் இருக்கணும். அதே மாதிரி இங்க இருக்கிற கேப்பும் எப்படிதான் இருக்கணும், சேமா தான் இருக்கணும். ஜிலேபி அப்படிங்கிறது எத்தனை பேரு, 6. அப்ப என்ன செய்யணும், 6 வரைக்கும் என்ன செய்யணும், பார் வந்து டிரா பண்ணணும். குலாப் ஜாமுன் அப்படிங்கிறது 9. அப்போ 9 வரைக்கும் என்ன செய்யணும், டிரா பண்ணணும். குஜியா அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு, 13 மெம்பர்ஸ். அப்போ 13 வரைக்கும் என்ன செய்யணும், பார் வந்து டிரா பண்ணணும். பர்ஃபி வந்து 3 மெம்பர்ஸ், சோ 3 வரைக்கும் டிரா பண்ணணும். ரசகுல்லா வந்து 7 மெம்பர்ஸ், சோ 7 வரைக்கும் என்ன செய்யணும், பார் வந்து டிரா பண்ணணும். When the frequencies are larger and we cannot use the scale of 1 unit length 1 number frequency, we need to choose a different scale like we did in the case of pictograph. இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 13 இருந்ததுனால நம்ம என்ன செஞ்சோம், நம்பர் ஆஃப் யூனிட் 1 யூனிட் ஈக்குவல் டு 1 நம்பர்னு எடுத்தோம். இப்ப இது டேட்டாஸ் வந்து நம்பர்ஸ் வந்து பெருசா ஆக நம்ம என்ன செய்ய முடியாது, 1 ஈக்குவல் டு 1 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் 1 யூனிட் ஈக்குவல் டு 1 நம்பர் அப்படின்னு சொல்லி நம்மளால எடுக்க முடியாது. அப்ப அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு கொடுத்திருக்கிற டேட்டாவை பொறுத்து என்ன செய்யும், டிஃபர் ஆகும். The number of runs scored by Smriti in each of the 8 matches are given in the table.
below. வந்து விளையாட இப்போ வந்து ஸ்மிருதி அப்படிங்கிறவங்க வந்து மொத்தம் 8 மேட்ச் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதுல வந்து எவ்வளவு ரன் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத இந்த டேபிள்ல வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ இதை வச்சு நம்ம வந்து என்ன ஃப்ரீக்வன்சில வந்து யூனிட்டோட லென்த்தை வந்து நம்ம எடுக்க போறோம், எப்படி வந்து பார் கிராஃப் வந்து டிரா பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ நமக்கு வந்து 100 வரைக்கும் இருக்கு. அப்ப நம்ம 1 யூனிட் ஈக்குவல் டு 1 ரன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்மளால 100 வரைக்கும் என்ன செய்ய முடியும், போட முடியும். ஆனா டைம் என்ன செய்யும், நிறைய வேஸ்ட் ஆகும். பார் கிராஃபா இருந்தாலும் சரி, பிக்டோகிராஃபா இருந்தாலும் சரி, இது எல்லாமே எதுக்காக தான் போடுறோம், டைம் சேவிங்காக தான் போடுறோம். அப்ப நம்ம 1ல இருந்து அப் டு 100 வரைக்கும் எழுதி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை கிடையாது. அப்போ 1 யூனிட் ஈக்குவல் டு நம்ம வந்து 10ன்னு எடுத்தோம் அப்படின்னா நம்ம 20 30 40 அப் டு 100 வரைக்கும் நம்ம மொத்தமே என்ன எழுதினா போதும், 10 நம்பர்ஸ் மட்டும் எழுதினா போதும். அப்ப நம்ம 1 யூனிட் ஈக்குவல் டு எவ்வளவு ரன்ஸ் எடுக்கணும், 10 ரன்ஸ் எடுக்கணும். In this example, the minimum score is 0 and the maximum score is 100. Usage of scale 1 unit length equal to 1 run would mean that we have to go all the way from 0 to 100 runs in steps of 1. This would be unnecessarily tedious. Instead, let us use a scale where 1 unit length equal to 10 runs. We mark this scale on the vertical line and draw the bars according to the score each match. We get the following bar graph representing the above data. டெடியஸ்னா என்ன அப்படின்னா போர் ஆறு டல்லுன்னு சொல்லுவோம். இப்ப இங்க என்ன இருக்கு, 0 is the lowest score, 100 is the highest score. இப்போ 1 unit equal to 1 run எடுத்தோம் அப்படின்னா 0 1 2 up to 100 வரைக்கும் எழுதும்போது நமக்கு என்ன செஞ்சிரும், போர் அடிச்சிரும், டைமும் வேஸ்ட் ஆகும். அப்ப நம்ம என்ன செய்யலாம், இங்க வந்து எல்லாமே டென்ஸா தான் இருக்கு. அப்ப நம்ம 10 20 30 நம்மளால பார் கிராஃப் வந்து டிரா பண்ண முடியும். ஹரிசாண்டல் வந்து நம்ம என்ன எழுதுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மேட்சஸ் வந்து எழுதுறோம். வெர்டிகல் என்ன எழுதுறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரன்ஸ் வந்து எழுதுறோம். அப்படிங்கும்போது அவங்க எவ்வளவு ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னா 80 ரன் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. மேட்ச் 2 50 ரன்னு, மேட்ச் 3 10 ரன்னு, மேட்ச் 4 100 ரன்னு, மேட்ச் 5 90 ரன்னு, மறக்கவே இல்ல, மேட்ச் 7 90 ரன்னு, 50 ரன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அப்போ 1 யூனிட் ஈக்குவல் டு எத்தனை ரன்ஸ் எடுத்திருக்கோம், 10 ரன்ஸ் எடுத்திருக்கோம். இதை கண்டிப்பா என்ன செய்யணும், இந்த பார் கிராஃப் மேல மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள், the following table shows the monthly expenditure of Imran's family on various items. கீழே வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இம்ரான்ஸ் ஃபேமிலில வந்து ஒண்ணுக்கு எவ்வளவு வந்து செலவாகுது, ஒரு மந்த்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த மந்த்ல வந்து அவங்க எதுக்கெல்லாம் எவ்வளவு அமௌண்ட் வந்து செலவு பண்றாங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து இருக்கு. இப்ப இதுக்கு வந்து நம்ம எப்படி வந்து பார் கிராஃப் வந்து டிரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஐட்டம்ஸ் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, ஹவுஸ் ரெண்ட், ஃபுட், எஜுகேஷன், எலக்ட்ரிசிட்டி, டிரான்ஸ்போர்ட், மிஸ்சலேனியஸ்னா என்ன அப்படின்னா அதர்ஸ்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே எவ்வளவு வந்து செலவாகுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இங்க என்ன இருக்கு, 1200 600 400 800 up to 3400 இருக்கு. இப்ப நம்ம 1 யூனிட் ஈக்குவல் டு 1 rupees எடுத்தா கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, ஹையஸ்ட் வேல்யூ 400 வரைக்கும் நம்மளால என்ன செய்ய முடியாது, யூனிட் வந்து போட முடியாது. சப்போஸ் 10 20 அப்படின்னு எடுத்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, 3400 வரைக்கும் நம்மளால போட முடியாது. அப்ப என்ன செய்யலாம், 1000 2000 அப்படின்னு போடலாமான்னு கேட்டா இங்க என்ன இருக்கு, 400 600 இருக்கு. அப்ப நம்மளால என்ன செய்ய முடியாது, 1000 போட முடியாது. அப்ப என்ன செய்யணும், 100 200 300 இப்படிதான் நம்ம என்ன செய்யணும், யூனிட் 1 யூனிட் ஈக்குவல் டு 100 rupees அப்படின்னு சொல்லி நம்ம டிரா பண்ணணும். To represent this data in the form of bar graph, here are the steps. இப்ப இந்த டேட்டாக்கு வந்து எப்படி வந்து நம்ம பார் கிராஃப் டிரா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு கீழே ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. Draw a two perpendicular line, one horizontal line, one vertical line. தெரியும் எப்போதுமே ஒரு பார் கிராஃப் டிரா பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து டிரா பண்ணணும், இன்னொன்னு வெர்டிகல் லைன் வந்து டிரா பண்ணணும். ஹரிசாண்டல் வந்து நம்ம என்ன எழுத போறோம், வெர்டிகல் என்ன எழுத போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணணும். Along the horizontal line mark the items with equal spacing. This is very important. எப்படி இருக்கணும், equal spacing between them and mark the corresponding expenditure along the vertical line. Vertical lineல வந்து என்ன எழுதுறாங்க அப்படின்னா rupees வந்து எழுதுறாங்க, ஹரிசாண்டல் லைன்ல வந்து ஐட்டம்ஸ் வந்து எழுதுறாங்க. Take bars of the same width keeping a uniform gap between them. Choose a suitable scale along the vertical line. Let 1 unit length equal to rupees 200. சொல்லியிருந்தோம் 100 எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா இவங்க என்ன கொடுத்திருக்காங்க, 200 எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா 400 600 தான் இருக்கு. அப்ப 200 1 யூனிட் ஈக்குவல் டு 200 வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ 1 யூனிட் லென்த் ஈக்குவல் டு 200 rupees எடுத்தோம் அப்படின்னா வந்து எவ்வளவு ரெண்ட் கொடுத்திருக்காங்களோ அதை வேல்யூ வந்து நம்ம 200 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், யூனிட் வந்து கிடைச்சிரும். ஃபைனலி கால்குலேட் த ஹைட் ஆஃப் த பார் ஃபார் வேரியஸ் ஐட்டம்ஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு இதையும் நம்ம 200 டிவைட் பண்ணி எத்தனை யூனிட்ஸ் வருதோ அந்த யூனிட்ஸை கவுண்ட் பண்ணி
நம்ம என்ன செய்யலாம், டிரா பண்ணலாம். இப்ப யூனிட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஹவுஸ் ரெண்ட் மொத்தம் எவ்வளவு ரூபீஸ் வந்து ஹவுஸ் வந்து ரெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 3000 ரூபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம 1 யூனிட் ஈக்குவல் டு எவ்வளவு ரூபீஸ் எடுத்திருக்கோம், 200 ரூபீஸ் எடுத்திருக்கோம். அப்ப 3000 200 டிவைட் பண்ணா என்ன வரும், 20 கேன்சல் ஆயிருமா. 30ல வந்து எத்தனை டூஸ் இருக்கு, 1 2 is 2, பேலன்ஸ் 1, 5 2s 10, 15. அப்போ என்ன வரும், 15 யூனிட்ஸ் வரும். இதே மாதிரி நம்ம என்ன செய்யறோம், ஒண்ணுக்கும் யூனிட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபுட் வந்து 17 யூனிட்ஸ், எஜுகேஷன் வந்து 4 யூனிட்ஸ், எலக்ட்ரிசிட்டி வந்து 2 யூனிட்ஸ், டிரான்ஸ்போர்ட் வந்து 3 யூனிட்ஸ், மிஸ்லேனியஸ் வந்து 6 யூனிட்ஸ் இருக்கு. ஹரிசாண்டல் லைன்ல வந்து ஐட்டம்ஸ் வந்து எழுதிக்கிறோம், வெர்டிகல் லைன்ல வந்து யூனிட்ஸ் வந்து போட்டுக்கூடும். 1 யூனிட் ஈக்குவல் டு 200 ரூபீஸ் அப்படிங்கறத கண்டிப்பா என்ன செய்யணும், மென்ஷன் பண்ணணும். இப்ப ஹவுஸ் ரெண்ட் அப்படிங்கும் போது எவ்வளவு ரூபீஸ் வந்தது, 3000 ரூபீஸ் வந்தது. ஃபுட் அப்படிங்கும்போது 3400 வந்தது. எஜுகேஷன் அப்படிங்கும்போது 800 வந்தது. எலக்ட்ரிசிட்டி 400 வந்தது. டிரான்ஸ்போர்ட் 600, 1200 வந்தது. Use the bar graph to answer the following question. Which item does Imran's family spend the most and the second most? எதுக்காக இம்ரான்ஸ் ஃபேமிலில இருக்கிறவங்க வந்து நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, செகண்ட் எதுக்காக நிறைய மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இம்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக நிறைய அமௌண்ட் வந்து பே பண்ணிருக்காங்க அப்படின்னா 3400 எதுக்கு பே பண்ணிருக்காங்க, ஃபுட். செகண்ட் என்ன இருக்கு, ஹவுஸ் ரெண்ட் வந்து எவ்வளவு பே பண்ணிருக்காங்க, 3200. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, ஃபுட். செகண்ட் ஒன் என்னது, ரெண்ட். In the cost of electricity about 1/2 of the cost of education. இது எஜுகேஷன் வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அதுல வந்து பாதி தான் வந்து half of the amount தான் வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது எவ்வளவு இருக்கு, 800 இருக்கு. எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கும் போது 400 இருக்கு. கரெக்டா ஹாஃபா டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், 400 வரும். எஜுகேஷன்ல இருந்து கரெக்டா ஹாஃபா தான் என்ன இருக்கு, எலக்ட்ரிசிட்டி இருக்கு. Yes, the cost of electricity 400 is exactly 1/2 of the cost of education அப்படின்னு எழுதணும். Next, is the cost of education less than 1/4 of the cost of food? இப்போ ஃபுட் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, 3400 இருக்கு. எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, 800 இருக்கு. இப்போ ஃபுட் அப்படிங்கிறது எஜுகேஷனை விட கரெக்டா 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம், 4ல 1 பங்கு வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நம்ம இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கணும், அப்போ 3400 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணணும், நமக்கு என்ன கிடைக்கும், 8 4s are 32, பேலன்ஸ் 2, 5 4s are 20, 0, 850 கிடைக்கும். 1/4 of the ஃபுட் வந்து எவ்வளவு இருக்கும், 850 இருக்கும். அப்ப எஜுகேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, 800 இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க, லெஸ் தென் 1/4 ஆஃப் த காஸ்ட் ஆஃப் ஃபுட்டா இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1/4 ஆஃப் ஃபுட் அப்படிங்கும் போது எவ்வளவு இருக்கு, 850 இருக்கு. எஜுகேஷன் அப்படிங்கும் போது 800 தான் இருக்கு. அப்போ லெஸ் தென் 1/4 ஆஃப் காஸ்ட் தான் வந்து என்ன செய்யுது, எஜுகேஷன் வந்து இருக்கு. அப்ப எப்படி எழுதணும், yes, the cost of education is slightly less than 1/4 of the cost of food ன்னு எழுதணும். Next, figure it out. Samantha visited a tea garden and collected data of the insect and critters she saw there. Here is the data she collected. வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒரு கார்டனுக்கு வந்து போறாங்க. அங்க வந்து நிறைய நம்பர் ஆஃப் கிரிட்டர்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் இன்செக்ட் வந்து பாக்குறாங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் கிரிட்டர்ஸ் அண்ட் இன்செக்ட் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா வந்து கீழே வந்து கொடுத்துருக்காங்க. மைட்ஸ் அப்படிங்கிறது 6 நம்பர்ஸ் இருக்கு. கேட்டர்பில்லர் வந்து 10 இருக்கு. பீட்டில்ஸ் வந்து 5 இருக்கு. பட்டர்ஃபிளைஸ் வந்து 3 இருக்கு. கிராஸ் ஹோப்பர் வந்து 2 இருக்கு. இப்ப இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா பார் கிராஃப் வந்து டிரா பண்ண போறோம். எப்படி டிரா பண்ணது, ஹியர் prepare a bar graph representing this data. இந்த டேட்டாவை வச்சு ஒரு பார் கிராஃப் வந்து எப்படி வந்து டிரா பண்ணணும் அப்படி ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், நம்ம எப்போதுமே பார் கிராஃப்னா என்ன செய்வோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து டிரா பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு வெர்டிகல் லைன் வந்து டிரா பண்ணுவோம். இங்க வந்து நம்ம ஹரிசாண்டல் லைன்ல வந்து என்ன வந்து எழுத போறோம் அப்படின்னா அந்த இன்செக்டோட நேம், 6 கிரிட்டர்ஸோட நேம் வந்து எழுத போறோம். வெர்டிகல் லைன்ல வந்து நம்பர் ஆஃப் இன்செக்ட், நம்பர் ஆஃப் கிரிட்டர்ஸ் வந்து நம்ம எழுத போறோம். பார் கிராஃப்ல வந்து எப்போதுமே எப்படி இருக்கணும், இந்த யூனிட் வந்து இந்த பாரோட வித்தும் இங்க இருக்கிற கேப்பும் எப்படிதான் இருக்கணும், சேமா தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த யூனிட்டோட லென்த்தும் எப்போதுமே சேமா தான் இருக்கணும். இருக்கு
மேக்ஸிமம் நம்பர் வந்து 10 இருக்கு, மினிமம் நம்பர் வந்து 2 இருக்கு. அப்ப நம்ம 1 2 3 1 யூனிட் ஈக்குவல் டு 1 இன்செக்ட்னு வச்சுக்கலாம். எப்போதுமே நம்ம பார் கிராஃப் வந்து டிரா பண்ணும்போது அந்த யூனிட் வந்து ஒரு யூனிட்டை நம்ம எவ்வளவா எடுத்துக்கிறோம் அப்படிங்கறத கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். இப்போ 1 யூனிட் ஈக்குவல் டு 1 இன்செக்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து என்ன செய்யணும், எத்தனை மைட்ஸ் இருக்கு, 6 மைட்ஸ் இருக்கு. அப்போ 6 யூனிட் வரைக்கும் டிரா பண்ணணும். கேட்டர்பில்லர் அப்படிங்கும்போது 10 இருக்கு. அப்போ 10 வரைக்கும் 10 யூனிட் வரைக்கும் டிரா பண்ணணும். அதே மாதிரி பீட்டல்ஸ் வந்து எத்தனை இருக்கு, 5 இருக்கு. அப்போ 5 யூனிட் வரைக்கும் டிரா பண்ணணும். மாதிரி பட்டர்ஃபிளை வந்து 3 இருக்கு. சோ 3 யூனிட் வரைக்கும் டிரா பண்றோம். கிராஸ் ஹோப்பர் வந்து 2 இருக்கு. அப்போ 2 யூனிட் வரைக்கும் டிரா பண்றோம். பூஜா collected data on a number of tickets sold at the Bhopal railway station for a few different cities of Madhya Pradesh over a 2-hour period. இப்ப பூஜா வந்து எந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, போபால்ல இருந்து மத்திய பிரதேஷ் போற வழியில நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிட்டிஸ் இருக்கு. அந்த சிட்டிஸ்ல என்னென்ன சிட்டிஸ் வந்து இருக்கு, அந்த சிட்டிஸ்ல வந்து 2 ஹவர்ஸ்ல எவ்வளவு டிக்கெட்ஸ் வந்து சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்றாங்க. நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ், விதிட்சா அப்படிங்கிற ஊருக்கு வந்து 24, ஜபல்பூர் 20 டிக்கெட்ஸ், ஜியோனி 16 டிக்கெட்ஸ், இண்டோர் 28, சிக்கர் 16 டிக்கெட்ஸ் வந்து சோல் ஆகுது. இப்போ வந்து நம்ம இதை என்ன செய்ய போறோம், she used this data and prepared a bar graph on the board to discuss the data with her student, but someone erased a portion of a அப்படின்னா ஒரு பார் கிராஃப் வந்து டிரா பண்றாங்க. ஆனா அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்க, இருக்கிறத கொஞ்சம் வந்து என்ன செஞ்சுறாங்க, எரேஸ் பண்ணிடுறாங்க. அப்படி எரேஸ் பண்ணா எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம என்ன வந்து இன்க்ளூட் பண்ணணும், சாகர் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, விதிட்சா அப்படிங்கிறது தான் ஜாஸ்தி இருக்கு. எது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது, இன்டோர் தான் ஜாஸ்தியா இருந்தது. ஆனா இங்க எது ஜாஸ்தியா இருக்கு, 24 இந்த விதிட்சா வந்து ஜாஸ்தியா இருக்கு. இதை வந்து எல்லாமே 4 8 16 20 28 அப்படின்னு 4ஓட மல்டிபிளிகேஷன் தான் இருக்கு. அப்போ 1 யூனிட் ஈக்குவல் டு நம்ம 4ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதலாம், 1 4 8 12 16 20 24 28ன்னு எழுதலாமா, எவ்வளவு இருக்கு, 24 இருக்கு. சோ இதை வந்து என்ன செய்யவே இல்லை, எரேஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஜபல்பூர் அப்படிங்கிறது 20 கரெக்டா தான் இருக்கு, இதையும் என்ன செய்யல, எரேஸ் ஆகல. அடுத்து சியோனி அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, 16, இதுவும் கரெக்டா தான் இருக்கு. அடுத்து இண்டோர் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கு, 28 இருக்கு. ஆனா இங்க எது வரைக்கும் தான் இருக்கு, 16 வரைக்கும் 17 வரைக்கும் தான் இருக்கு. அப்ப இது எது வரைக்கும் இருக்கணும், 28 வரைக்கும் டிரா பண்ணணும். அடுத்து சாகர் அப்படிங்கிறது 16 வரைக்கும் இருக்கு, வரைக்கும் டிரா பண்ணணும். இப்போ ஜியோனி சாகர் இது ரெண்டுமே எப்படிதான் இருக்கு, 16 16 தான் இருக்கு. இருக்கிறதுலயே லார்ஜஸ்ட் என்னது, இண்டோர். இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் என்னது, ஜியோனி அண்ட் சாகர். இப்ப இதை வச்சு நம்ம கீழே வந்து ஆன்சர் பண்ண போறோம். ரைட் த நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு ஃபார் விதிட்சா அபவ் த பார். இப்ப மேல இருக்கிற பார்ல வந்து விதிட்சா அப்படிங்கிறது எவ்வளவு டிக்கெட் வந்து சோல் ஆயிருக்கு, ஏற்கனவே அவங்க வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. எரேஸ் பண்ணதை வச்சு பார்க்கும்போது இது எவ்வளவு டிக்கெட் வந்து சோல் ஆயிருந்தது, 24 டிக்கெட்ஸ். Next, write the number of tickets sold per Jabalpur above the bar. இப்ப இந்த பார்ல இருக்கிற ஜபல்பூர்ல வந்து எவ்வளவு டிக்கெட் வந்து சோல் ஆயிருக்கு அப்படின்னா 20 டிக்கெட்ஸ். The bar Viditsa is 6 unit length and the bar of Jabalpur is 5 unit length. What is the for this graph? யூனிட் ஈக்குவல்ட்டி எவ்வளவு டிக்கெட்ஸ் பார்த்தோம், 4 டிக்கெட்ஸ் பார்த்தோம். அப்போ விதிட்சா அப்படிங்கிறது எத்தனை யூனிட் இருக்கு, 6 யூனிட் இருக்கு. அப்போ 6 யூனிட் இருக்கு அப்படின்னா அது எவ்வளவு டிக்கெட்ஸ் வந்து இருக்கும், 6 4s 24. அப்போ விதிட்சா அப்படிங்கிறது எத்தனை டிக்கெட்ஸ் இருந்திருக்கும், 24 டிக்கெட்ஸ் இருந்திருக்கும். ஜபல்பூர் அப்படிங்கும்போது 5 யூனிட். அப்போ 5 மல்டிபிள் பை 4 என்ன வரும், 20. அப்போ ஜபல்பூர் அப்படிங்கிறதுல எத்தனை டிக்கெட்ஸ் இருக்கு, 20 டிக்கெட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் டிரா த கரெக்ட் பார் ஃபார் சாகர். சாகர்ல வந்து கரெக்ட் பார் வந்து எப்படி வந்து நம்ம டிரா பண்ண முடியும், லைக் ஜியோனி மாதிரியே தான் என்ன செய்யும், டிரா பண்ணணும். த ஸ்கேல் ஆஃப் த பார் கிராஃப் பை பிளேசிங் த கரெக்ட் நம்பர்ஸ் ஆஃப் த வெர்டிகல் ஆக்சிஸ். இப்போ இந்த வெர்டிகல் ஆக்சிஸ்ல வந்து கரெக்ட் நம்பர் வந்து என்ன செய்ய சொல்றாங்க, பிளேஸ் பண்ண சொல்றாங்க. 1 4 8 12 16 20 24 28 is correct number of units. Are the bars of Sione and Intor correct in this graph? If not, draw the correct bar. Intor இது ரெண்டுமே வந்துட்டு கரெக்டா வந்து டிரா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அப்படின்னா அதை வந்து கரெக்டா டிரா பண்ண சொல்றாங்க. சியோனி வந்து எவ்வளவு இருக்கணும், 16 இருக்கணும். இன்டோர் எவ்வளவு இருக்கணும், 28 இருக்கணும். சியோனி அப்படிங்கிறது 16 கரெக்டா தான் இருக்கு. அப்ப இதை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், திரும்ப ரீட்ரா பண்ண வேண்டாம். இன்டோர் அப்படிங்கிறது எவ்வளவு இருக்கணும், 28 இருக்கணும். இங்க எவ்வளவுதான் இருக்கு, 17 தான் இருக்கு. அப்ப இதை மட்டும் என்ன செய்யணும், ரீட்ரா பண்ணணும்.
Next, Chino listed the various means of transport that passed across the road in front of his house from 9 a.m. to 10 a.m. என்ன செய்றாங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ரோட்ல வந்து 9 a.m. ல இருந்து 10 a.m. வரைக்கும் எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படிங்கிற டேட்டா வந்து கலெக்ட் பண்றாங்க. அந்த பைக் எவ்வளவு இருக்கு, கார் எவ்வளவு இருக்கு, பைசைக்கிள் எவ்வளவு இருக்கு, ஆட்டோ ரிக்ஷா எவ்வளவு இருக்கு அப்படின்னு தனித்தனி நம்பர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம், ஒரு பார் கிராஃப் வந்து டிரா பண்ண போறோம். இப்ப பைக் அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. பைக் அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்கு, 13 டைம்ஸ் இருக்கு. அது நமக்கு என்ன தெரியுது, பைக் அப்படிங்கிறது 13 டைம்ஸ் இருக்கு, கார் வந்து 6 டைம்ஸ், பைசைக்கிள் வந்து 8 டைம்ஸ், ஆட்டோ ரிக்ஷா 8 டைம்ஸ், ஸ்கூட்டர் வந்து 8 டைம்ஸ், புல்லா கார்ட் வந்து 2 டைம்ஸ், 4 டைம்ஸ். இப்போ இதை நம்ம என்ன செய்யறோம், தனியா ஒரு டேபிள்ல வந்து எழுதிக்கிறோம். பைக் வந்து 13 டைம்ஸ், கார் 6 டைம், பஸ் 4 டைம்ஸ், ஆட்டோ ரிக்ஷா 8 டைம்ஸ், பைசைக்கிள் 8 டைம்ஸ், ஸ்கூட்டர் 9 டைம்ஸ், புல்லா கார்ட் வந்து 2 டைம்ஸ். இப்போ இதை வச்சு கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணி மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்னு ஒரு டேபிள் வந்து எழுதுறோம். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சின்னு எழுதுறோம். இப்ப இதுல வந்து கார் அப்படிங்கும்போது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, பஸ் அப்படிங்கும்போது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, பைசைக்கிள் எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, ஸ்கூட்டர் எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து எழுத போறோம். which means of transport used the most, எந்த means of transport வந்து நிறைய டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். bike is the most frequency transport. if you were there to collect this data, how could you do it? write the steps process. இப்ப இந்த மாதிரி டேட்டாவை நம்ம வேற எங்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணலாம், அப்படி கலெக்ட் பண்ணும்போது நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், எந்த ஸ்பேஸ்ல வந்து இந்த டேட்டா வந்து கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஸ்பேஸை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டைமிங் வந்து செலக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னென்ன வெஹிக்கிள்ஸ் வந்து வரதை வச்சு நம்ம டேட்டா வந்து என்ன செய்வோம், மேக் பண்ணுவோம். 30 times and record the number of obtained each time. Prepare a frequency distribution table using tally mark. Find the number that appeared. அதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டைஸ்ன்னு சொல்லுவோம். டைஸ்ல வந்து மேக்ஸிமம் எவ்வளவு இருக்கும், 6 டாட்ஸ் இருக்கும், மினிமம் என்ன இருக்கும், 1 இருக்கும். இப்போ வந்து அந்த டைஸ் வந்து நம்ம 30 டைம் உருட்டி விடுறோம். அப்படி உருட்டி விடும்போது நமக்கு என்னென்ன கிடைக்குது, ஃப்ரீக்வன்சில நம்பர்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் வந்து கிரியேட் பண்ண சொல்லிருக்காங்க. இதுல வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து எழுதணும். அதே மாதிரி எந்த நம்பர்ஸ் வந்து ஈக்குவல் டைம்ல வந்து வந்திருக்கு அப்படிங்கறதையும் எழுத சொல்லியிருக்காங்க. டைஸ வந்து 30 டைம்ஸ் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஃப்ரீக்வன்சி கிடைக்கும் அப்படின்னா இதுதான் ஃப்ரீக்வன்சி வந்து கிடைக்கும். இந்த ஃப்ரீக்வன்சியை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டர்லயோ டிசெண்டிங் ஆர்டர்லயோ வந்து எழுதுறோம். 4 டைம்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 டைம்ஸ் வந்து 1 அப்படிங்கிறது இருக்கு. 2 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்கு, 1 2 3 4 5 6 சேம் 6 டைம்ஸ் இருக்கு. 3 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்கு, 1 2 3 4. 4 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்கு, 1 2 3 4. 5 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் இருக்கு, 1 2 3 4 5. 6 அப்படிங்கிறது 1 2 3 4 5. 5 டைம்ஸ் என்ன இருக்கு, 6 இருக்கு. 5ம் 6ம் 5 டைம்ஸ் இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு டேலி மார்க் வந்து கிரியேட் பண்றோம். டேலி மார்க் அப்படிங்கும்போது என்ன செய்யணும், 1 2 3 4 5 அப்படிங்கும்போது இது மேலேயே வந்து ஒரு லைன் வந்து போடணும். இப்ப நம்பர் 1 அப்படிங்கும்போது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 6 டைம்ஸ் வந்து வந்துச்சு. அப்போ 6 டைம் அப்படிங்கும்போது 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 1 வந்து என்ன செய்யணும், டிரா பண்ணணும். ஒரே மாதிரி 2 அப்படிங்கிறதும் சேம் 6 டைம்ஸ் வந்து வந்துச்சு. 3 அப்படிங்கிறது 4 டைம்ஸ் வந்துச்சு. அப்போ 1 2 3 4 லைன் மட்டும் தான் டிரா பண்ணா போதும். நெக்ஸ்ட் 5 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 5 டைம்ஸ். அப்போ 1 2 3 4 5. நெக்ஸ்ட் 6 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் வந்துச்சு, 1 2 3 4 5 டைம்ஸ் வந்துச்சு. क्वेश्चन என்ன, the minimum number of times எது வந்து மினிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து வந்திருக்கு, 3 and 4 தான் 4 டைம்ஸ் மினிமம் நம்பர்ல வந்து வந்திருக்கு. அப்போ 3 and 4 டைம்ஸ் வந்து வந்திருக்கு. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் 1 and 2 வந்து எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 6 டைம்ஸ் வந்திருக்கு. நம்பர்ஸ் தட் அப்பியர்ட் an equal number of times, எந்த நம்பர்ஸ் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 and 4 வந்து 4 டைம்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரி 1 and 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு, 6 டைம்ஸ் வந்திருக்கு. Face prepared a frequency distribution table of a data on the number of wickets taken by Jasprit Bumrah in his last 13 matches. ஃபேஸ் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா ஒரு டேட்டா வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து கலெக்ட் பண்றான். அந்த டேட்டால வந்து என்ன கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஜாஸ்பிரித் பும்ரா வந்து 30 மேட்சஸ்ல வந்து எவ்வளவு விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படிங்கறத டேட்டா வந்து கலெக்ட் பண்றாங்க. இப்போ 2 மேட்சஸ்ல வந்து 0 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, 4 மேட்சஸ்ல 1 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, 6 மேட்சஸ்ல 2 விக்கெட்ஸ், 8 மேட்சஸ்ல 3 விக்கெட்ஸ், 3 மேட்சஸ்ல 4 விக்கெட்ஸ், 5 மேட்சஸ்ல 5 விக்கெட்ஸ், 1 மேட்ச்ல
6 விக்கெட்ஸ், 1 மேட்ச்ல 7 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. வாட் இன்ஃபர்மேஷன் இஸ் திஸ் டேபிள் given? இந்த டேபிள் இருந்து நம்ம என்ன வந்து இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியுது? பும்ரா வந்து எத்தனை டைம்ஸ் வந்து 0 விக்கெட் வந்து எடுத்தாங்க, எத்தனை டைம்ஸ் இப்போ பும்ராவோட ஒரு 30 மேட்சஸ் எடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து பும்ரா வந்து மேட்ச்ல வந்து என்னென்ன விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டா வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. வாட் மே பி த டைட்டில் ஃபார் திஸ் டேபிள்? இந்த டேபிளுக்கு என்ன வந்து நம்ம டைட்டில் வைக்கலாம்? விக்கெட்ஸ் டேக்கன் பை ஜஸ்பிரீத் பும்ரா இன் ஹிஸ் லாஸ்ட் 30 மேட்சஸ். லாஸ்ட் 30 மேட்சஸ்ல வந்து எவ்வளவு வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்கிறத நம்ம என்ன செய்யலாம், டைட்டிலா வைக்கலாம். வாட் காட் யுவர் அட்டென்ஷன் இன் திஸ் டேபிள்? இந்த டேபிள்ல இருந்து நமக்கு வந்து என்ன அட்டென்ஷன் வந்து கிடைக்கும் அப்படின்னா என்ன தெரியுது அப்படின்னா எத்தனை மேட்ச்ல வந்து அவங்க வந்து விக்கெட் வந்து எடுக்கவே இல்லைங்கிறதும் தெரியுது. அதே மாதிரி ஒரே மேட்ச்ல அவங்க எவ்வளவு விக்கெட்ஸ் வரைக்குமே எடுத்திருக்காங்க, 7 விக்கெட்ஸ் வரைக்குமே எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. In how many matches has Bumrah taken 4 wickets? எத்தனை மேட்ச்ல வந்து 4 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க? 4 விக்கெட்ஸ் வந்து 3 மேட்சஸ்ல வந்து எடுத்திருக்காங்க. Mayank says if we want to know the total number of wickets he has taken in his last 30 matches, we have to add the numbers 0, 1, 2, 3 up to 7. Can Mayank get the total number of wickets taken in his way? Why? இப்போ வந்து மாயக் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்க 30 மேட்சஸ்ல எவ்வளவு டோட்டலா எவ்வளவு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டா நம்ம என்ன நம்பர் வந்து அவங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற எல்லா நம்பரை வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா, எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிடைக்காது. ஏன் கிடைக்காது? 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 1 மேட்ச்ல வந்து 1 விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படின்னா 3 + 4 நம்ம ஆட் பண்ணி போட முடியுமா? முடியாது. 3 மேட்சஸ்ல 3 விக்கெட்ஸ் அப்படிங்கும்போது 3 × 3 3 3s 9 + 1 அப்ப என்ன வரும்? 9 + 1 அப்போ 4 மேட்சஸ்ல அவங்க எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க? 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அப்போ இத வந்து என்ன செய்ய முடியாது? ஆட் பண்ணி போட முடியாது. How would you correctly figure out the total number of wickets taken by Bumrah in his last 30 matches using his table? அப்போ இத வந்து நம்ம எப்படி வந்து கரெக்ட்டா அவங்க வந்து 30 மேட்சஸ்ல எவ்வளவு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கறத எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதுல வந்து என்ன வரும்? 2 zeros 0. anything multiple by 0 answer is 0. 1 4 4 6 2s 12 8 3s 24 4 3s 12 5 5s 25 6 1s 6 7 1s 7. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைச்சிரும்? பும்ரா வந்து 30 மேட்சஸ்ல எவ்வளவு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது கிடைச்சிரும். 4 add 12 என்ன வரும்? 16 வரும். 16 add 24 40 வரும். 40 add 12 என்ன வரும்? 52 வரும். 52 add 25 77 வரும். 77 add 6 83 வரும். 83 add 7 90 வரும். அப்போ மொத்தம் 30 மேட்சஸ்ல எவ்வளவு விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க? 90 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் the following pictograph shows the number of tractors in 5 different villages. கீழ இருக்கிற pictograph வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 5 different villagesல வந்து எவ்வளவு tractors வந்து இருக்கு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. tractor அப்படிங்கிற பிக்சர் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா only one tractor வந்து மீன் பண்ணுது. இப்போ village A B C D E. இப்போ வந்து village A ல வந்து எத்தனை tractor இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. எந்த villageல வந்து கம்மியா இருக்கு? village D அப்படிங்கறதுல ரொம்ப கம்மியான tractors வந்து இருக்கு. அதே மாதிரி village C அப்படிங்கறதுல ரொம்ப அதிகமான tractors வந்து இருக்கு. The pictograph and answer the following question. Which village has the smallest number of tractors? எந்த வில்லேஜ்ல வந்து smallest number of tractors இருக்கு? village D ல வந்து smallest number of tractors வந்து இருக்கு. which village has most tractors? which villageல வந்து most எந்த வில்லேஜ்ல வந்து நிறைய tractors வந்து இருக்கு? village C ல வந்து நிறைய tractors இருக்கு. how many more tractors does village C have? village B. village C அப்படிங்கிறது village B விட எவ்வளவு tractors வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா 3 tractors வந்து ஜாஸ்தியா இருக்கு. Komal says village D has half the number of tractors as village E. Is C right? Komal வந்து என்ன சொல்றா அப்படின்னா village D வந்து village D ல இருக்கிற டிராக்டர் வந்து village E ஓட கம்பேர் பண்ணும்போது half-ஆ வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? 1 2 3 village D ல வந்து 3 tractors இருக்கு. village E ல வந்து 1 2 3 4 5 6 tractors இருக்கு. இப்போ இத வந்து அப்படியே டபுள் ஆக்கணும். இல்ல இத வந்து நம்ம half-ஆ டிவைட் பண்ணனா என்னதான் வரும்? 3 தான் வரும்.
வரும். அப்போ கோமல் சொன்னது என்னது கரெக்ட். வில்லேஜ் டி வந்து ஈய விட கரெக்டா ஹாஃபா வந்து இருக்கு. The number of girl student in each class of a school is depicted by the pictograph. ஸ்கூல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு கிளாஸ்லயும் எத்தனை கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க அப்படிங்கறத ஒரு பிக்டோகிராஃப்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து 1 girl picture is equal to 4 girls ன்னு எடுத்துக்கிறோம். ஒன்ல வந்து எத்தனை இருக்கு 1 2 3 4 5 6. அப்போ 6 into 4 ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், அந்த கிளாஸ்ல எவ்வளவு கேர்ள்ஸ் வந்து இருக்காங்கன்னு கிடைச்சிடும். அப்போ 6 4s 24. கிளாஸ் 1 அப்படிங்கும்போது எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க 24 கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. இந்த பிக்சர் வச்சு நம்ம என்ன செய்ய போறோம், கீழே கேட்டிருக்க क्वेश्चंसக்கு வந்து ஆன்சர் பண்ண போறோம். which class has the least number of girl student. இப்போ இதுல வந்து இது எந்த கிளாஸ்ல வந்து ரொம்ப கம்மியான கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்து இருக்காங்க, நமக்கு இந்த பிக்சரை பார்த்த உடனே தெரியுது கிளாஸ் 8ல வந்து ரொம்ப கம்மியான கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. நெக்ஸ்ட் what is the difference between the number of girls in classes 5 and 6. இப்போ கிளாஸ் 5 and 6 எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்வளவு கேர்ள்ஸ் வந்து டிஃபரெண்ட் ஆறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ 6ல வந்து 1 2 3 4 வந்து இருக்கு. இப்போ 1 கேர்ள் ஈக்குவல் டு 4 ஸ்டூடெண்ட் அப்படின்னா 4 கேர்ள்ஸ் ஈக்குவல் டு எத்தனை இருக்கும் 16 கேர்ள்ஸ் வந்து கிளாஸ் 6ல இருக்காங்க. இதே கிளாஸ் 5th அப்படிங்கும் போது 1 4 2 4 plus 4 8 8 plus 2 தான் வரும். ஏன்னா இங்க half a face தான் இருக்கு. அப்போ இங்க 2 தான் போடணும். அப்போ 4 plus 4 8 8 plus 2 என்ன வரும் 10. அப்போ கிளாஸ் 5th வந்து 10 கேர்ள்ஸ் இருக்காங்க, கிளாஸ் 6th 16 கேர்ள்ஸ் இருக்காங்க. இது ரெண்டோட டிஃபரன்ஷியேட் வந்து என்ன இருக்கும், if 2 more girls were admitted in class 2 how would the graph change. இப்போ வந்து இன்னும் 2 கேர்ள்ஸ் வந்து நம்ம கிளாஸ் 2ல வந்து ஆட் பண்றோம் அப்படின்னா இந்த கிராஃப் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிடும், இந்த ஃபேஸ் வந்து ஃபுல் ஃபேஸ் ஆயிரும். How many girls are there in class 7? கிளாஸ் 7ல வந்து எவ்வளவு கேர்ள்ஸ் வந்து இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்க பிக்டோகிராஃப்ல என்ன கொடுத்திருக்காங்க 1 girl equal to 4 girls அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ 4 plus 4 8 8 plus 4 என்னது 12. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம் 4 3 ஆல மல்டிபிள் பண்ணிடலாம். 4 3s 12. அப்போ கிளாஸ் 7 அப்படிங்கும்போது எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க 12 கேர்ள்ஸ் இருக்காங்க. Next, Muthol hounds, a type of breed of Indian dogs, are largely found in North Karnataka, Bangalore and Vijayapura district. The government took an initiative to protect this breed by providing support to those who adopted these dogs. Due to this initiative, the number of these dogs increased. The number of Muthol dogs in 6 villages of Karnataka are as follows. இப்ப கர்நாடகால இருக்க பெங்களூர்ல விஜயபுரா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு முத்தோல் ஹூன்ஸ் அப்படிங்கிற ஒரு இந்தியன் டாக்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்லி அதை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. எவ்வளவு வில்லேஜ்ல வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னு 6 வில்லேஜ்ல வந்து அந்த டாக்க வந்து என்ன செய்யறாங்க, அந்த டாக்கோட பிரீடை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. ஒரு வில்லேஜ்லயும் எவ்வளவு இருக்கு அப்படின்னா வில்லேஜ் ஏல வந்து 18 இருக்கு, வில்லேஜ் பில நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு பிக்டோகிராஃப் வந்து டிரா பண்ண போறோம். பிக்டோகிராஃப் வந்து எப்படி டிரா பண்றது, பிக்டோகிராஃப் அப்படிங்கும்போது எப்படி வந்து டிரா பண்ணணும், நீட்ல வந்து நம்ம பிக்டோகிராஃப் வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வாட் வில் பி த யூஸ்ஃபுல் ஸ்கேல் ஆர் கீ டு டிரா திஸ் பிக்சர். இப்ப இத பார்க்கும்போது நம்ம வந்து எதை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா வந்து பிக்சர் வந்து டிரா பண்ண முடியும். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப இங்க கொடுத்திருக்க நம்பர்ல வந்து ஈக்குவலா எந்த நம்பரால இது எல்லா நம்பரும் வந்து டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப 12 அப்படிங்கும்போது 3 ஆல டிவைட் ஆகும், 18 அப்படிங்கறதும் 3 ஆல டிவைட் ஆகும். அப்போ நம்ம 1 யூனிட் ஈக்குவல் டு எவ்வளவு எடுக்கலாம் 3 dogs எடுக்கலாம். How many symbols will you use to represent the dogs in village B? இப்போ 1 யூனிட் ஈக்குவல் டு 3 dogs எடுத்தோம் அப்படின்னா வில்லேஜ் B ல வந்து நீங்க எத்தனை சிம்பிள்ஸ் வந்து டிரா பண்ணுவீங்க. அப்ப 3 ஆல இது என்ன செய்யணும் டிவைட் பண்ணணும். 36 3 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் 1 3 is 3 2 3s are 6. அப்போ 12 dogs நம்ம என்ன செய்வோம் டிரா பண்ணுவோம். Kamini said that number of these dogs in village B and village D together will be more than number of these dogs in other 4 village. Is that right? Give the reason. காமினி வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வில்லேஜ் B ல இருக்கிற டாக்ஸும் வில்லேஜ் D ல இருக்கிற டாக்ஸையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மத்த 4 வில்லேஜ்ல இருக்கிற டாக்ஸை விட இது வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவோமா. இப்ப வில்லேஜ் B ல வந்து எவ்வளவு இருக்கு 36 இருக்கு, வில்லேஜ் D ல வந்து எவ்வளவு இருக்கு 48 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் 84 வந்து இருக்கு. இப்போ வந்து என்னென்ன வில்லேஜ் இருக்கு 18 இருக்கு, நெக்ஸ்ட் 12 இருக்கு,
நெக்ஸ்ட் 18 24. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 2 இருக்கு. எஸ், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். இப்போ வில்லேஜ் பி ல இருக்கிற டாக்ஸும் வில்லேஜ் டி ல இருக்கிற டாக்ஸையும் ஆட் பண்ணா என்ன வருது? 84 வருது. பேலன்ஸ் இருக்கிற எல்லா வில்லேஜ்ல இருக்கிற டாக்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருது? 72 வருது. 4 வில்லேஜ்ல இருக்கிற டாக்ஸும் இந்த 2 வில்லேஜ்ல இருக்கிற டாக்ஸை விட எப்படிதான் இருக்கு? கம்மியா தான் இருக்கு. அப்ப இந்த survey of 120 school student was conducted to find out which activity they preferred to do their free time. இப்போ வந்து ஒரு 120 ஸ்கூல்ல வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு சர்வே வந்து எடுக்கிறோம். அந்த ஃப்ரீ டைம்ல அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னென்ன செய்வாங்க, என்னென்ன ஆக்டிவிட்டி வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா வந்து கலெக்ட் பண்றோம். இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு பார் கிராஃப் வந்து டிரா பண்ண போறோம். பார் கிராஃப் வந்து எப்படி டிரா பண்றது? Draw a bar graph to illustrate the above data taking the scale of 1 unit equal to 5 students. இப்போ இதுல வந்து அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க? 1 யூனிட் அப்படிங்கிறது 5 ஸ்டூடெண்ட் நம்ம எடுத்தோம் அப்படின்னா பார் கிராஃப் வந்து எப்படி டிரா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பார் கிராஃப் வந்து நம்ம எப்படி டிரா பண்ணலாம்? ஹரிசாண்டல் வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா எப்போதும் போல ப்ரிஃபர்டு ஆக்டிவிட்டி பிளேயிங், ரீடிங், வாட்சிங், லிசனிங், பெயிண்டிங் வந்து எழுதிக்கிறோம். இப்ப இதுல வந்து 1 யூனிட் ஈக்குவல் டு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே கொடுத்திருக்காங்க? 5 ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க நம்ம யூனிட் வந்து எப்படி போடணும்? 1 5 10 15 20 25 30 up to 45 வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து பிளே பண்றாங்க? 45. அப்போ பார் கிராஃப் வந்து எது வரைக்கும் போகணும்? 45 வரைக்கும் போகணும். நெக்ஸ்ட் ரீடிங் ஸ்டோரி புக்ஸ். ரீடிங் ஸ்டோரி புக்ஸ் வந்து எவ்வளவு பேர் பண்றாங்க? 13 மெம்பர்ஸ், 30 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வாட்சிங் டிவி. எத்தனை பேர் டிவி வந்து வாட்ச் பண்றாங்க? 20 ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் லிசனிங் மியூசிக் எத்தனை பேரு? ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பெயிண்டிங் வந்து 15 ஸ்டூடெண்ட்ஸ். Next, students and teachers of primary school decided to plant a tree sapling in the school campus and in the surrounding village during the first week of July. Detail of the sapling they plant as follows. Primary school இருக்க students and teachers வந்து என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா நிறைய ட்ரீ சாப்லிங் மரக்கன்னு வந்து நம்ம என்ன செய்யலாம்? நடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்போ? ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நம்ம நிறைய மரக்கண்ணை வந்து நடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கேம்பஸ்ல மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்க வில்லேஜ்ல மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. இப்போ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 1 யூனிட் ஈக்குவல் டு எவ்வளவு ட்ரீ சாப்லிங் வந்து எடுத்திருக்காங்க? 10 ட்ரீ சாப்லிங் எடுத்திருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் சாப்லிங்ஸ் பிளான்டட் ஆன் வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே. வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டேல வந்து 70 ட்ரீ சாப்லிங் வந்து நட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஹோல் வீக் அப்படிங்கும்போது ட்ரீஸ் வந்து நட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ இது 50 அப்படிங்கும்போது இதுக்கு மேலதான் இருக்கு. அப்போ 52ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது 40 30, இதுவும் என்னதுதான் 40. நெக்ஸ்ட் இது வந்து 50, நெக்ஸ்ட் 60, நெக்ஸ்ட் 40. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ட்ரீ சாப்லிங் வந்து அந்த வீக்ல நட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். 60 plus 40 100, 150, 190, 220, 260, 200, 312. அப்போ எவ்வளவு ட்ரீ சாப்லிங் வந்து நட்டு வச்சிருக்காங்க? 312 ட்ரீ சாப்லிங் வந்து நட்டு வச்சிருக்காங்க. Next, the greatest number of saplings were planted on டேல வந்து greatest number of sapling வந்து நட்டு வச்சிருக்காங்க in Saturday. Saturdayல தான் எவ்வளவு ட்ரீஸ் வந்து சாப்பிள் பண்ணிருக்காங்க? 60 ட்ரீஸ் வந்து நட்டு வச்சிருக்காங்க. number of sapling, least number of sapling அப்படிங்கும்போது எது? Wednesday is the least number of sapling. Wednesday is the smallest number. Of tigers in India went down drastically between 1900 and 1970. Project Tiger was launched in 1973 to track and protect the tigers in India. Starting in 2006, the exact number of tigers in India was tracked. Sankusta and Divya looked up information about the number of tigers in India between 2006 and 2022 in 4 years intervals. They prepared a frequency table for this data and a bar graph to present this data, but there are few mistakes in the graph. Can you find those mistakes and fix them? 1900 இயர்ஸ்ல இருந்து 1970 வரைக்குமே வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அழிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால நம்ம கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா 1973ல வந்து ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் வந்து என்ன செய்யறாங்க? லான்ச் பண்றாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் வந்து எப்ப ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 2006ல தான் என்ன செய்யறாங்க? ஸ்டார்ட் பண்றாங்க. எதுக்காக அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னா அழிஞ்சு போயிடக்கூடாது, அந்த டைகரோட கவுண்டிங் வந்து நம்ம என்ன செய்யணும்? இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன செஞ்சாங்க? 2006ல லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து திவ்யா அண்ட் சங்குஸ்தா
தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா 2006ல இருந்து 2022 4 இயர்ஸ்ல வந்து டைகர்ஸ் வந்து எவ்வளவு ஃப்ரீக்வன்சில வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிருக்காங்க. இந்த டேட்டால வந்து ஏதோ மிஸ்டேக் இருக்கு, என்ன மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப 2006ல வந்து 1400 இருக்கு, 2010ல 1700, 2014ல 2200, 2018ல 3000, 2022ல 3700 இருக்கு. இப்ப இத பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது, இங்க என்ன இருக்கு, நம்பர் ஆஃப் டைகர்ஸ் கொடுத்திருக்காங்க, இங்க என்ன கொடுத்திருக்காங்க, இயர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. 2006ல வந்து எவ்வளவு டைகர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா 1400 வந்து இருக்கு. ஆனா இவங்க பார்கிராஃப் வந்து எதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க, 1000க்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப இது வந்து எது வரைக்கும் வரணும், இது வரைக்கும் வரணும். அடுத்து 2010ல வந்து 1700 வரைக்கும் இருக்கு. அப்ப 1700 அப்படிங்கும்போது 1500ஓட ஸ்டாப் ஆயிடுச்சு. சோ இதுவும் என்ன செய்யணும், எக்ஸ்டெண்ட் ஆகணும். நெக்ஸ்ட் 2014ல 2200 வந்து இருக்கு. 2000 அப்படிங்கும்போது இங்க இருக்கு 3000 பக்கத்துல என்ன செஞ்சுட்டாங்க, கிராஃப் வந்து டிரா பண்ணிட்டாங்க. அப்ப இதோட என்ன செஞ்சிடணும், இது ஸ்டாப் ஆயிரணும். நெக்ஸ்ட் 2018ல வந்து 3000 இருக்கு, இங்க 2200ஓட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப எது வரைக்கும் வரணும், 3000 வரைக்கும் வரணும். நெக்ஸ்ட் 2022ல 3700 இது வந்து கரெக்டா டிரா பண்ணிருக்காங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MCVS வே ஆஃப் டீச்சிங் CBSE.